ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தரமா ஜெயந்தி சேனல். நீங்க இப்பதான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வேணா நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். இருந்தாலும் நான் என்னை பற்றி சொல்கிறேன். ஷார்ட் அண்ட் க்யூட்டாக முடிச்சிடுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி அதில் நிறைய விலாவரியாக சொல்லியிருப்பேன். ரொம்ப விளாவலன்னு பேசாமல் டக்குன்னு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. சரி வாங்க பார்த்துடலாமா. என்னை பற்றி சொல்லணும்னா பெருசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. என்னோட நேம் வந்து கோமதி. நான் எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி பக்கத்தில் மருதாடுன்னு ஒரு வில்லேஜில் தான் இருந்தேன். அம்மாவும் அப்பாவும் பிறந்தது வளர்ந்தது அம்மாவும் அப்பாவும் ரிலேஷன் இருந்ததுனால இதே ஊர் தான். அவங்களும் மேரேஜ் பண்ணது எல்லாமே இதே ஊர் தான். நானும் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இதே ஊர் தான். படித்ததும் ஹையர் செகண்டரி இங்கே தான். இங்கேருந்து வந்தவாசி ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும், அப்படி தான் இருக்கும். அங்கே தான் காலேஜ் முடித்தேன், யூஜி முடிச்சிருக்கேன். எனக்கு கூட பிறந்த அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் வந்து மாலதி. அவங்க மேரேஜ் ஆகி சென்னையில் இருக்காங்க. அம்மாவோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உமா ஜெயந்தி. அப்பாவோட நேம் வந்து சுந்தரமூர்த்தி. அப்பாவோட நேம் தான் வந்து என்னோட யூடியூப் சேனலுக்கே நான் வச்சுருப்பேன். சுந்தர். அப்பாவோட நேம் வந்து சுந்தர்னு ஷார்ட்டாக பண்ணிட்டு அம்மாவோட நேம் உமா ஜெயந்தி. சுந்தரமூர்த்தி உமா ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் லென்த்தாக வச்சேன்னா நேம் யாராலையும் சொல்ல முடியாது. அதனால சுந்தர் உமா ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு இதான் என்னோட சேனல் நேம் கூட. அப்பா வந்து இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. நான் ஆல்ரெடி வந்து அந்த வீடியோவில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். வேணும்னா அந்த வீடியோ நான் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இப்போ நானும் அம்மாவும் தான் இங்கேயே இருக்கோம். வாடகை வீட்டில் தான் இருக்கோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போது வேலைக்கு போகலையான்னு கேட்பீங்க. நான் ஒரு 2 இயர்ஸாக வீட்டில் தான் இருக்கேன். நான் யூடியூபராக இருக்கேன். யூடியூப்பில் வீடியோ போகிறது தான் என்னோடய வேலை. ஒர்க் போயிட்டு இருந்தேன், எனக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு நின்றுறேன். இதுதான் நான் சொல்லிட்டேன். என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. ஆனால் அந்த வீடியோவில் நான் லென்த்தாக சொல்லியிருப்பேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்டை வச்சு நான் ரிப்ளை பண்ணுறேன். எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணி ஒரு வீடியோவாக போடுறேன். சிஸ்டர், நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை சேஞ்ச் பண்ணிப்பேன். அதுக்காக தான் நான் கேட்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சுந்தரமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Bye!